குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் புதுசுமே டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜூலை 5 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் அப்படியே பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அமெரிக்காவினுடைய வரிச்சலுகை மற்றும் குடியேற்ற மசோதாவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற கீழவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே அந்நாட்டு நாடாளுமன்ற மேலவையின் மசோதா நிறைவேற்றத்தை தொடர்ந்து இரு அவைகளிலுமே மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிச்சலுகை செலவின குறைப்பு மற்றும் குடியேற்ற மசோதா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினார். அந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2017 முதல் 2021 வரை ட்ரம்ப்புடைய முதலாவது அதிபர் பதவி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு அரசு அறிவித்த $4.5 ட்ரில்லியன், அதாவது 384 லட்சம் கோடி வரிச்சலுகை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாகிறது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சட்டமாயிடுச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிச்சலுகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெற முடியும். ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருப்பநிதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா அதாவது பறை இசை கலைஞர். ஓகேங்களா? அது முக்கியமானது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னாடியே வந்தது தான் அவர் பத்மஸ்ரீ விருது வாங்கினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்கவிங்கோ வாமு சேதுராமன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. மூத்த தமிழறிஞரில் ஒருத்தர் இவர். ஓகேங்களா? உடல்நலக்குறைவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயகபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1935ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. நெஞ்சத்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேது காப்பியம் உள்ளிட்ட ஏராளமான நூல்களை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளை பதிப்பித்திருக்காரு. பன்னாட்டு தமிழறிவு மன்றத்தினுடைய நிறுவனராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்கவிங்கோ, செந்தமிழ் கவிமணி போன்ற பட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர் விருது, கலைமாமணி விருது, சீபா ஆதித்தனார் மூத்த தமிழறிஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான பர்சன் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிய விடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சரண் செய்து பணமாக பெறும் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தொடங்க உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு வருது. 15 நாள்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா விடுப்பை சரண் செய்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கலாம். நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில விடுப்புகள் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 15 நாள் விடுப்பையும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த 15 நாள் விடுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி அதுக்குண்டான சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலையாத்து காடுகளை வந்து பார்த்திங்கன்னா அலையாத்து காடுகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 1350 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்து காடுகளை உருவாக்கி வந்து தமிழகம் சாதனை படிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான திட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமானது பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம். ஓகேவா? அடுத்தது ராக்கெட் தொழில்நுட்ப மையம் ஒப்பந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா டிட்கோ வந்து பார்த்திங்கன்னா கோரியிருக்காங்க. நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அமைக்க முடிவு செஞ்சு 2223 ஏக்கர் நிலம் வந்து பார்த்திங்கன்னா கையகப்படுத்தி இஸ்ரோவிடம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியாச்சு. அங்கே வந்து 986 கோடி மதிப்பீட்டில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டிட்டு சென்றுட்டார். ஓகேங்களா? இதில் முக்கியமானது நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குன்னா குலசேகரப்பட்டினம். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரீபியனுடைய இரட்டை தீவு நாடான ட்ரினிடா மற்றும் டொபாகோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிருக்காரு. இதில் கடந்த 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு ட்ரினிடா மற்றும் டொபாகோ நாடுகளுக்கு வருகிற முதல் இந்திய பிரதமர் அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா அவர் சாரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய பிரதமரான கம்லா வந்து பார்த்திங்கன்னா அவரது அமைச்சரவை சகாக்கள், எம்பிக்கள் உட்பட 4000 பேர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில்
கம்லாவை பீகாரின் மகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீகாரை சேர்ந்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ட்ரினிடா மற்றும் டொபாக்கோவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் தி ட்ரினிடா டொபாக்கோ விருது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. பிரதமரின் உலகளாவிய தலைமைத்துவம் மற்றும் இந்திய வம்சாவளியினுடனான அவரது ஆழ்ந்த தொடர்புகள் கரோனா காலகட்டத்தில் அவரது மனிதாபிமான முயற்சிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இவர் வாங்கின விருதுகளே ரொம்ப அதிகம். கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது, கடற்படையினுடைய முதல் பெண் போர் விமானியாக லெப்டினன்ட் புனியா வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படையோட போர் விமானத்தின் முதல் பெண் விமானியாக வந்து பார்த்திங்கன்னா துணை லெப்டினண்டாக ஆஸ்தா புனியா வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் அதுல் குமார் மற்றும் துணை லெப்டினண்டான ஆஸ்தா புனியா ஆகியோருக்கு கடற்படையினுடைய துணை தளபதியான ஜனக் பேவ்லியிடம் வந்து பார்த்திங்கன்னா தங்க சிறகுகள் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கி வரப்பட்டுச்சு. இவங்க வந்து அந்த பயிற்சியை முடிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது, கேரளத்தில் பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃபா பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. அதாவது இந்த நிஃபா பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிஃபா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வவ்வாலிலிருந்து மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய நோய். முக்கியமானது அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இவ்வளோ தான் கான்செப்ட். நிஃபா பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வவ்வாலிலிருந்து பரவக்கூடிய நோய். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஆசிய பளுதூக்கும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் நடைபெறும் ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பங்குனி தாரா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, குரேஷியாவில் நடைபெறும் சூப்பர் யுனைடெட் ரேபிட் செஸ் போட்டியில் 6வது சுற்றில் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை உலக சாம்பியனான அந்த நார்வேனுடைய மேக்னஸ் கால்சனை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தியிருக்கார். ஓகேங்களா? அடுத்ததாக முக்கியமானது, புதுதில்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 137 ஆண்டுகள் பழமையான டுரண்ட் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. அதாவது இந்த கால்பந்து போட்டி வந்து பார்த்திங்கன்னா 137 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. மிக பழமையான கால்பந்து போட்டி இது ஒன்று. ஓகேங்களா? டுரண்ட் கால்பந்து கோப்பை போட்டி. அடுத்து, ஒரு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 17,702 பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிக்கு எடுத்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் போதும், அது வேறு தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதர் மொஹிதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகைசால் தமிழர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவரான KM காதர் மொஹிதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகைசால் தமிழர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் முதல்ல அறிவிச்சிருக்காரு. இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் சமூக நல்லிணத்துக்காக தனது வாழ்நாளையெல்லாம் உழைத்து வருபவர் KM காதர் மொய்தீன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு தகைசால் தமிழர் விருது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அளிக்கப்படுது. ஓகேங்களா? ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையும் பாராட்டுச் சான்றிதழும் அடங்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாவின் போது முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாரு. தமிழர் விருது கடந்த 2020 இந்த தகைசால் தமிழர் விருது வந்து கடந்த 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டு வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரிகள் கட்சி தலைவரான N சங்கரையா அவர் தான் முதல்ல வழங்குறாங்க. அடுத்து R நல்லக்கண்ணு திராவிட கழக தலைவர் வீரமணி, முதுபெரும் காங்கிரஸ் தலைவரான குமரி ஆனந்தன், இத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொஹிதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லார் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். தாண்டி இது மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.